உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் போன பாதையில் நல் வெளிச்சம் காட்டினார், உயர்தாகம் தீர்க்கவே தேவன் ஜீவன் தந்தார். உயிரோசை என்னை தேற்றுதே, உயிரோசை என்னை மாற்றுதே. நான் கிடைக்க மாட்டேங்குது. லைன் இருக்கா? இருக்கா? எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருக்கல எக்ஸாம்? கஷ்டமா இருக்கா? நீ ஏன் வருத்தப்படுற? ஃப்ரீ ஆன்சர் கொடுக்கும். ஆன்சர் கிட்ட ஆன்சர் போடலாம். நீ படிக்கிறதானே நானும் படிக்கிறேன். படி. அதெல்லாம் நான் படிக்கிறேன். மண்ணில் ஏற மாட்டுதே. ஏறும் படி. படி. ஐயோ எனக்கு ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. ஓகே गाइस, இன்னைக்கு நைட் பாப்போம். மிச்சா மறந்துடாத நீங்க வந்து. ஓகே ஓகே. சரி நிக்கிடுவா. ரொட்டோரோட்டன் பேசிடுவா. கண்டிப்பா இருக்கு. பரல பாய்க்கு வெச்சுக்கோ. நீ இல்ல. சரி, எப்படி இருக்கீங்க? இதுக்கு அப்புறம் ஹாஸ்டல் போவீங்களா? நான் போறேன். அப்படிங்க இந்த புக் எடுத்து ரூம்ல வச்சிருங்க. ஓகே, நான் இன்னைக்கு வெளிய போறேன். ஏய் நான் சொன்னேன் எப்படி ப்ரீ மீட்டிங்? ப்ரீ மீட்டிங்கா? நானா? இன்னைக்கு பார்ட்டி இருக்குடா. பர்த்டே மெசேஜ் கொடுக்கலாம் போலாம். ஓகே சரி கிளம்புறேன். பை. ஏய் என்னடா அதுக்கு சொல்லிட்டு பேசாம இருக்க? பரவாயில்ல விடுடா. ஏய் நான் என்ன நினைச்சேன், நான் அடிக்கடி கேட்டிருப்பேன். அது ஒரு சிக்னல் மட்டும் அடிக்குது மேல. பரவாயில்ல விடு. நான் எப்படி அடிக்குது? நீ இப்படியே சொல்லிட்டு எங்க போகிறது தெரியல. என்ன பாங் இப்படி பாங்க இருக்கீங்க? எப்படிங்க? நல்லா இருக்கேன் பாங். சகதா இல்லையா? சரி ஃபங்க்ஷனுக்கு ஜாமான் வேணும். நீங்க தான் வரீங்க. ஆமா கிடைக்கும்டா. கொஞ்சம் செலவாகும். காசுக்கு பஞ்சமே இல்லைங்க. சொல்ற ஜோக்கான மருந்தா இருக்கணும். அன்னைக்கு விட மறந்தா செஞ்சிடும். ஓகேடா கட்டிடா. என்ன சொல்ற? யார் வரா? மெலிசா வருது. ஓகேடா லிசாவா? ஜோக்கார் வரலாம். ஓகே ஓகே. அது செம்ம ஜாலியான இது. அப்புறம் பார்ப்போம். ராத்திரி நந்தி ஜாமா நான் அரிக்கிறேன். மெலிசா 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 ஏய் எங்க போயிட்டு வந்த? சட்ட கூட மாத்த படுத்து கிடக்குற. நான் சொன்னேனே கபில் போனேன்ட்டு. மணி 3 ஆச்சு ஒண்ணு நீ எந்திரிக்கவே இல்ல. சரி நான் இன்னைக்கு யூத் மீட்டிங் இருக்கு வரையா? டயர்டா இருக்கு. மண்டலாம் வலிக்குது. ஆமாவா? அப்ப நாளைக்கு சேர்ச் வரியா? நீ காஃபி கலந்து தரியா? நான் காஃபி கலந்து கொடுக்குறேன். நாளைக்கு நீ சேர்ச் வாங்க. சரி கண்டிப்பா வரேன். மேலே காஃபியே வந்துடாதா? மெலிசா ஒன்று பாரு.
நீ கூப்பிட்டதே வரல, நீ கூப்பிட்டா வரா போகுது. இல்லை அப்படி சொல்லாதீங்க. ஆத்மா வந்து சில டைம்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் வருது. உடனே கூப்பிட்டோட வந்துட மாட்டாங்க. சரியா? டைம் எடுத்து ப்ரே பண்ணி நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஆண்டர் நம்ம செய்வாங்க. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். கண்டிப்பாக வருவார். சரி. Dave, I need your help. You need to come and pick me up. Clinic கூட்டு போ, please. தெரியல, திடீர்னு காஃப் வருது, உடம்புலாம் வலிக்குது, கண்ணெல்லாம் திடீர்னு வலிக்குது. என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. Please come. Yeah, I'm in my house. Okay, thanks, bye. ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? பேஷண்ட் கூட ஒரு ஆள் இருந்தா போதும். முதல்ல சொல்லிருக்கலாம்ல. மெலிசா ஏன்னா என்ன செய்யுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் திரும்ப உடம்புலாம் வலிக்குது, ஷிவரிங், கண்ணெல்லாம் வலிக்குதான்னு தெரியல. கண்ணெல்லாம் வலிக்குதா? ஃபீவரா? காய்ச்சா? ஓகே லாஸ்ட் ஓகே. கண்ணு கட்டுங்க. ஸ்மோக் பண்றீங்களா நீங்க? ரொம்ப ஸ்மோக் பண்றீங்க. அடிக்டடா? இட்ஸ் நாட் குட். ஸ்டாப் பண்ணுங்க. How old are you? 19. 19 is too bad. சரிங்க. எத்தனை நாள் அப்படி இருக்குது? Since yesterday. வீட்டில் யாராவது என்னாச்சும் இன்ஃபெக்டடாக இருக்கா? ஃபீவர், வைரஸ் ஃபீவர் என்னாச்சும்? டெங்கி யாருக்கு? அம்மாவுக்கு டெங்கி காய்ச்சுனா? ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடுவோம். பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணதுக்கு கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, வில் கிவ் யூ அப்பாயின்மெண்ட் டுமாரோ. பெட்டர் டுமாரோ திருப்பி வாங்க, இதே டைமுக்கு திருப்பி வாங்க. ஓகே, நான் பார்த்து சொல்கிறேன். தச்சமேதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில மருந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த மருந்தை எடுங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி டெங்கி காய்ச்சலாக இருக்குன்னா, ஏன்னா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னு ஒன்ஸ் இருந்துச்சுன்னா வில் கிவ் யூ லெட்டர். நீங்கள் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க. இந்த மருந்து கொடுங்க, அந்த மருந்து எடுங்க, இப்போதைக்கு எடுங்க. ஓகே, இரும மருந்து கொடுக்குறேன். ஓகே, என்னாச்சு? திருவாரூரா? என்ன பண்ணுது?
இரும்பலா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. நான் ஸ்டாப்பா இரும்பிட்டு இருந்தா பாத்துக்குறீங்க அதான் இருக்கும். நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க. இருங்க சீரியஸா நான் சொல்லும்போது கேளுங்க. டாக்டர் சொன்னாங்க அந்த மெயின் காஸ் வந்து சிகரெட் குடிச்ச வயசு தான் தெரியுமா. பிளட் டெஸ்ட்லாம் ஒரு எடுத்துருக்காங்க வேற ஃபுல் பாடி செக்அப்க்கு. பிளட் டெஸ்டா? பிளட் டெஸ்டா? அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, புதுசா இருக்கு. இல்ல பிளட் டெஸ்ட் எடுப்பாங்கடா, சில கிளினிக் எடுப்பாங்க. இதுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல பிளட் டெஸ்ட் எடுத்துக்கானே இரும்பல் இருந்தா எல்லாருக்கும் இருமல் வரும். எல்லாம் வரும். சிகரெட்னால இருமல் வருமா? நான் மட்டும் எத்தனை வருஷம் சிகரெட் நம்மளே ஏய் லிசா நான் ஒன்றும் இல்லை. ஓகே சரியாயிரும். ரொம்ப சீன் போடாது லிசா. லிசா ஓகே ஆயிரும். இல்லை எப்பல்ல ஏய் லிசா ஜோக்கான்னு ஒரு இடம் வச்சிருக்கோம். அறிவு சொல்லுவான். அதே சொல்லு அரே. புது இடம் செம்பையா இருக்கு, எல்லா ஜாமாவும் இருக்கு. வரியா? சந்தே ஏசா யோ ஏய் சிகரெட் குடிச்சியா? பாத்ரூம் வேற சிகரெட் பாடியா இருக்கு. இல்லையே, அது வேற ஸ்மெல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளீங்க போங்க. நான் இதுடா ஹாய். How was your day? Good. Yeah, காலேஜ் போனீங்களா? போலையா? MC. ஆமா. நான் MC கொடுக்கவே இல்லையா உங்களுக்கு? அது எப்படிதான்? Oh, nice. Okay. So I got your report, huh? Okay. Okay, உங்கள் ரிப்போர்ட்னா வந்து இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகே, நீங்கள் ப்ளீஸ் லிசன் டு மை அட்வைஸ். ஏன்னா வந்து இது ரிசர்ச் பண்ணி பார்த்தது வந்து நான் என்னமோ உங்களுக்கு டெங்கி காய்ச்சலாக இருக்கணும். நான் நேற்றே என்ன உங்கள்கிட்ட கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் அம்மாவுக்கு டெங்கி காய்ச்சல் இருந்துச்சு, மேபி அது மூலியமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தது வந்து ஆல்மோஸ்ட் reach 80% to get cancer. நேற்று பார்த்தேன், அதான் கிட்ட ஸ்மோக் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணி சொன்னீங்க. ஸோ வந்து நானும் ஏறக்குறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஐ திங்க் யூ ஆர் அ ஹெவி ஸ்மோக்கர். ரொம்ப ஹெவியாக ஸ்மோக் பண்ணுவீங்க. உங்களுக்கு மற்ற கருத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் யூ ஆல்ரெடி ரீச் 80% டு கெட் கேன்சர். இன்னும் 20% தான் இருக்குது இது அடையிறதுக்கு. 20% முடிஞ்சிருச்சுன்னு வைங்களா, அதுக்கப்புறம் ஹெல்ப் யூலாம். இப்போ 80% ரீச் பண்ணிட்டேன்னா நீங்கள் அப்செட் ஆகாதீங்க, ரொம்ப கவலையாகாதீங்க. You still can survive and you still can help yourself. எப்படின்னு சொன்னீங்கன்னா stop it. நான் எந்த ஒரு மெடிசனும் கொடுக்க முடியாது. நீங்கள் பெட்டர் you have to stop it. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், எவ்வளோ ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட் உங்களுக்கு நல்லது. I'm not joking. I'm serious to you. Okay, this is what I get from your blood test. ஸோ வந்து நீங்க தான் பாக்குறீங்களா, இந்த சிகரெட் வைக்கிறப்பே அந்த போட்டு தானே வைக்கிறாங்க. சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்னு சீஸ்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க. எதுக்கு? உங்களுக்கு தானே. நான் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இட்ஸ் ட்ரூ. இதெல்லாம் உண்மை. சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் இருக்குது. சீஷா இருக்குது, எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக தெரியும். எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் குட்லா. இட்ஸ் நாட் குட். இருக்கவே கூடாது இதெல்லாம். இப்போதான் 19 வயசு உங்களுக்கு. 80% almost reach 80% to get cancer. இந்த 20% தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் லிசன் டு மை அட்வைஸ். உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு நம்பிக்கையோட உங்கள் காலேஜ் அனுப்பி இருக்கிறாங்க படிப்பீங்கன்னு. பட் நீங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு இப்படி காரியெல்லாம் செஞ்சு இருக்கிறீங்க. டாக்டர்னால அவங்க ஒரு அன்னஸ்தானத்தை உங்களுக்கு இதில் சொல்லணுது. கேட்குது கேட்காதது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 100% ரீச் பண்ணுறது திருப்பி என்ன தேடி வந்தீங்கன்னா ஐ கான்ட் ஹெல்ப் யூ, சாரி டாக்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சொன்னா ஐ கான்ட் டு எனிதிங். இதுதான் நான் சொல்லுறது. ஓகே, நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நிஜம். ஸோ இதுக்கு the best medicine is stop. best medicine is stop. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. சார் ஸோ நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. இது அப்செட்டாகவே என்னடா இது சொல்லிட்டு பிகாஸ் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அப்செட் ஆனால் திருப்பி அவங்களுக்கு இந்த மாதிரி காரியம் தான் செய்ய தோணும். ஏன்னா அப்படி உங்களுக்கு டிசப்பாயிண்டட் ஆகும், தனியாக இருப்பீங்க. ஸோ வந்து பெட்டர் அப்செட் ஆகாதீங்க. யூ கேன் திங்க் பாசிட்டிவ், யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஓகே, அதுலேருந்து நீங்கள் கியூர் ஆக முடியும். மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் கொடுங்க. காலேஜில் லத்தியான் இருக்கும், அந்த லத்தியான் இந்த லத்தியானுக்குலாம் இடம் கொடுங்க, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேன் ஸ்டாப். நானும் ஒரு செயின் ஸ்மோக்கர் தான், டாக்டர் தான்.
பட் எனக்கு குவாலிஸ்டாக நானும் சேஞ்ச் ஸ்மோக்கர் தான். ஆனால் எப்போ இந்த மாதிரிலாம் காரியம் பார்த்தோன்னா நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேஷண்ட் பார்த்துட்டேன். நான் நிறைய பேஷண்ட் பார்த்துட்டேன். பட் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற இந்த வயசில் நான் பார்க்குற பேஷண்ட்னா நீங்கள் தான். ஸோ நிறைய பேர் என் அட்வைஸ் கேட்டு மாறி இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும், இப்போ நான் டாக்டராக இருக்க காரணம் என்னன்னா நான் முயற்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி எங்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு நான் படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நான் நல்ல லெவலில் இருக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ. சொல்ல மருந்து சாப்பிட்டீங்களா? இந்த கொடுத்து மருந்துலாம் அதான் உங்களுக்கு ஸ்டில் காஃப்லாம் அப்படி இருக்குது. ஓகே 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 கண்டினியூ சாப்பிடுங்க. முடிஞ்சுன்னா திருப்பி வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். ஓகே தேங்க்யூ. டேக் கேர். கீப் மை அட்வைஸ். மறந்துடாதீங்க. ஹலோ இதா ரிசல்ட் எடுக்க போனேன் தெரியுமா? என்ன தெரியுமா டாக்டர் சொல்றான், நேற்று என்னோட ஓதெல்லாம் கருப்பா இருக்குல்ல கண்டுபிடிச்சிட்டான் சிகை அடிக்கிறேன்ட்டு. என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு கேன்சர் வந்துருச்சா, எனக்கு 80% இருக்கா, இன்னும் 20% வருமா, அப்படி இப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கான். அதான் காசை பிடுங்கன்னா டென்ஷன் ஆக்கி விட்டாங்க நேரத்துல. மண்டெல்லாம் கரியா இருக்கு. இன்னைக்கு எதாவது திருப்பி போவோமா எங்கேயாச்சும்? ஹாலிடேலாம் கூப்பிட்டு வா. ஆமாவா? ஆண்டா டாக்டர் செம்ம கதை. சரி கேரோ பாய். தனியா விடுங்க. என்ன பண்றது தெரியல. ஹலோ இதா என்னால முடியல. ஐயோ எனக்கு இருமலாம் துருவாயிக்கிட்டே இருக்கு. நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. கண்ணு கூட ஒழுங்கா பார்க்க முடியல. பயமா இருக்கு. அன்னைக்கு டாக்டர் அழைச்சும் சொல்லிட்டான் சிகரெட்லாம் குறைக்கணும் அழைச்சோம். நான் தான் கேட்கல. நான் இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டாங்க போய் அவங்க அவனை போய் பார்ப்பேன். ஐயோ சரிக்கா. ஓகே
வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா பண்ணுங்க உங்களுக்கு? ஒரே இருப்பேன் மொத்த வாந்தி கூட எடுத்தேன். பாடிலாம் சிக்கப்படுது, உடம்புலாம் அடிக்குது, கட்டை கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. டாக்டர் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு. அவங்க சொன்னாரு இதெல்லாம் குறை கேட்டு. நான் போய் கேட்கல. நான் ஒன்றும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த கூட்டலியை வச்சுக்கிட்டு இப்போ அந்த கூட்டலியே என் கூட இல்லை. கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடுச்சிங்க. கவலைப்படாதீங்கம்மா. நான் இந்த நிலைமையில இருக்கேன், சாவர நிலைமையில. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. ப்ரே பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உங்களை வெறுத்து தள்ளினாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்க வாங்குற ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இந்த கண்ணீரை அவரோட பாதப்படியில் நீங்க சிந்தினீங்கன்னா அவரோட துருத்தில வைத்திருப்பார். நம்புறீங்களாமா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒரு வேதத்திலிருந்து உங்களுக்கு சில காரியத்தை வாசிச்சு காட்டுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. நல்லா கேட்டீங்களாமா? அவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். ஆனா நீங்க அவரை விசுவாசிக்கணும். நீங்க முழுமையா விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நான் ஜெபித்துட்டுமா? இந்த இதை பற்றி தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க. தொடர்ந்து அவங்களுக்காக சொல்லிங்க, அவங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்க, அவங்களோட பேசுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு அழைப்பு பேசுவார். அவங்க சேர்ச்சி கொண்டு வாங்க. ஏவா சார்? என்னை
தாகம்